கஸ்டமர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க. அருணாச்சல் ஏஜென்சிஸ்லேருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாரு. எனக்கு கம்பி தேவைப்படுதுங்க, சவுத் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கம்பி வாங்கியிருந்தேன், வெளியவே போட்டு வச்சுருந்தேன், துருவே ஏறல, அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி கம்பி கொடுங்க, இப்போ அந்த பிராண்ட் கிடைக்கிறது இல்லை, அது கிடைக்குமா அப்படி கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே பதில் என்னென்னா, இரும்புனா துருவேறணுங்க, துருவேறலைன்னா அது இரும்பே கிடையாது. ரெண்டு இரும்பு மட்டும் தான் துருவேறாது. ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கணும். நீங்கள் வாங்குற கம்பி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. எல்லா டிஎம்டி பாருமே வர்றது எம்எஸ் பார் தான் வருது. ரெண்டாவது எம்எஸ் பார்லேயே சிஆர்எஸ் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும். அது துருவேறாதுன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும். ஸோ ஒரு கம்பி துருவேறலைனாலே அதுக்கு ஒரே ரீசன், அது குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அதை செக் பண்ண, ஒரு கம்பி வாங்கி போட்டு ஒரு 10 நாளாக துருவேறாமல் மண்ணிலே கிடக்குது அப்படின்னா அதில் பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அது குவாலிட்டி இல்லாத கம்பியாகவும் இருக்கலாம். துரு ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இந்த மாதிரி ரிப்ஸ் பேட்டர்ன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பி பிளெயின் கம்பி வாங்கி போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் பண்ண வச்சு கிரிப்புக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ரிப்ஸ் வந்துட்டதுனால நம்மளுக்கு இது தேவையில்லை. ஸோ ஈவன் இந்தியன் கோட் என்ன சொல்லுதுன்னா, இந்த அளவுக்கு துருவேறு இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த அளவுக்கு சுத்தமாக பயங்கரமாக கரோடாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குமே அலவன்சஸ் இருக்குது, நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் மெட்டீரியல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க, தாராளமாக யூஸ் பண்ணலாம். பொதுவாக நல்ல கம்பியெல்லாம் உடனே அடுத்த நாளே துருவேறிடும். துருவேறினா தான் அது இரும்பு. ஸோ அடுத்த தடவை யாராவது துருவேறாத கம்பி நல்ல கம்பின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏதாவது ஃபோன் நம்பர், ஏதாவது என்கொயரிஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.